நாம் எல்லாம் முருகனை ஆர்த்தி குங்குமம் தீபம் வைத்து வழிபடுவோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, முருகனுக்கு ஒரு மிக அரிய மிக சக்தி வாய்ந்த வழிபாடு இருக்கு. அதை மௌன வழிபாடு என்பார்கள். மௌன வழிபாடு என்றால் ஒரு சொல்லும் பேசாமல் முருகனை உள்ளம் கொண்டு நினைக்கும் வழிபாடு. இது வெளியில் தெரியாத வழிபாடு. ஆனால் உள்ளுக்குள் நடக்கும் இந்த அமைதி முருகனின் வேல் சக்தியை நேராக மனசுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பல சித்தர்கள் யோகிகள் இந்த வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் செய்துள்ளனர். முருகன் சொந்தமாகவே ஞானத்தின் தேவன். சொல்லும் முன்பாகவே நம் மனதை அவர் புரிந்து கொள்வார் என்பதால் மௌனம் முருகனுக்கு மிக பிடித்த வழிபாடு. இதை செய்வதால் மனதில் இருக்கும் குழப்பம், பதட்டம், பயம், நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் உருகிவிடும் என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை 1 அல்லது கார்த்திகை நாள் எந்த நாளாக இருந்தாலும் காலை நேரம், முன்னால் ஒரு தீபம், கையில் வேல் சின்னம் அல்லது புகைப்படம், கண்களை மூடி 3 நிமிடம், ஒரே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மனசில் சொல்லுங்கள், ஓம் சரவணபவா, எனக்கு தெளிவு தா, துணிவு தா. இப்படி செய்வதால் மனசே லைட்டாகி விடும். சித்தர்கள் சொல்வது என்ன தெரியுமா? கார்த்திகை மாதத்தில் 3 நிமிடம் மௌனமாக முருகனை நினைத்தால் அது 30 நிமிடம் மந்திர ஜபம் செய்த பயனை கொடுக்கும். இது டுடே சயின்ஸ் கூட மைண்ட் ஃப்ரீக்வன்சி ஆக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது. நீங்க இந்த மௌன வழிபாடு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? முதல் கார்த்திகையில் ஒருமுறை செய்து பாருங்க. மனசு அமைதி, வீட்டில் ஒளி, வாழ்க்கையில் கிளாரிட்டி. முருகனே நேராக கையில் பிடித்து நடத்துற மாதிரி இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.